எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சிவானந்தம் பேசுகிறேன். இப்போ தேக்கு கன்று வச்சு எனக்கு வந்து 3 மாதம் நிறைவடைகிறது. ஸோ 3 மாதம் வளர்ச்சியை பற்றி தான் ஒரு சின்ன குறிப்பாக இந்த ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோ சொல்லலான் இருக்கேன். என்னென்னலாம் எனக்கு வந்து இந்த 3 மாதத்தில் அனுபவம் பட்டது அப்படிங்கிறத சொல்லலான் இருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 3 மாத கன்று, ஒரு 5 அடி 4.5 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட வளர்ச்சி வந்து ஒரு 4.5 அடி இருக்குது. தண்டு பகுதி வந்து ஓரளவுக்கு ஒரு மீடியமான சைஸில் வந்திருக்கும். ஸோ பூச்சி அரிப்புங்கிறது எல்லா செடியிலையுமே இருக்குது. இந்த பூச்சி அரிப்பை வந்து பாதுகாக்கிறதுங்கிறது நான் ஒரு மருந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த மருந்து வீடியோவில் வந்து எப்படி அந்த மருந்து கலக்கிறது, அது எவ்வளோ கலக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பாருங்கள். அந்த மருந்து வீடியோவில் மருந்துகளை வந்து கலந்து அதை எப்படி தெளிக்கணுங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அதில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மருந்து தெளித்த பிறகு எனக்கு வந்து ரொம்பவே பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பலன் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து அந்த மருந்தை வந்து தெளிச்சே ஆகணும். இல்லைன்னா ஒரு சின்ன பச்சை கலரில் இருக்கிற ஒரு பூச்சி வந்து ரொம்ப சாப்பிடுது. இலையை சாப்பிட்றதுனால அதோட சத்துக்கள் வந்து குறையுது. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. இப்போ இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கிற காரணம் என்னென்னா, நான் வந்து ஒரே ஹைட்டில் வைக்காமல் டிஃப்ரெண்ட் ஹைட்டு ஸ்டைலில் வாங்கிட்டேன். கொஞ்சம் கூட ஒன்று வந்து சின்ன செடியாகவும் வாங்கிட்டேன். ஸோ அதனால் கூட இருக்கலாம்னு எனக்கு ஒரு கணிப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா களை எடுக்கிறது. இந்த கீழே களை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். இந்த 3 மாதத்தில் வந்து ஒரு 15 தடவையாவது நான் வந்து களை எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். கீழே புல்லை அண்டு விடாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி. அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 1-2 செடி வந்து பட்டு போனதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன செடி திரும்ப எகைன் வச்சுருக்கேன். அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டுருக்கு. பெரிய செடி பக்கத்தில் சின்ன செடி இருக்கிறதுனால கொஞ்சம் மன உறுத்தலாக தான் இருக்குது. ஏன்னா வந்து எல்லா செடியும் வளர்ந்துருச்சு, இந்த செடி வளரலையேன்னு ஒரு எண்ணிக்கை வந்துக்கிட்டே தான் இருக்குது நினப்பு. அது போக நெக்ஸ்ட்டு இந்த செடிகளோட உரம் நம்ம ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன். அந்த உரத்தை வந்து பாதுகாக்கணும், உரத்தை போட்டு தான் வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ டிஏபி காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டடு நீங்கள் உரம் தான் வாங்கி போடணும். அதை உரத்தை வாங்கி போட்டால் தொடர்ச்சியாக ஒரு 3 நாளாவது தண்ணி விடாமல் ஊற்றணும். இதுதான் வந்து இந்த 3 மாதத்தில் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். சலிக்காமல் இருக்கணும். கொஞ்சம் என்னடா அப்படின்னு ஒரு போர் அடிக்கிற திங்கிங் வந்துடும். இதுதான் வளர்ச்சி ஆகுதா இல்லையா, நம்ம போடுற பலன் வந்து இப்போ கிடைக்காது, ஒர்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாளாவது ஆகும். ஸோ வெயிட் பண்ணி ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம் இந்த விவசாயத்தில். இது ரொம்ப கற்றுக்கிட்டேன் நான். ஸோ இதுதான் இப்போதைக்கு இதோட வளர்ச்சிகளை பற்றி என்னால் புரிஞ்சுக்கிட்டது. இன்னும் ஒரு பின்னாடி வச்சுருக்கிற செடிகள் வந்து இன்னும் வளரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். சின்ன சின்ன செடி ஒரு 40 செடி வச்சுருக்கேன். அது வளர்ச்சி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கும் உரம் போட்டு பாதுகாக்கணும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 மாத அனுபவத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மரம் வளர்ப்போம், மலை காப்போம். நன்றி.